அனைவருக்கும் காலை நேர வணக்கம். தற்பொழுது சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி மூலமாக மக்களால் சேகரிக்கப்பட்ட நிதி உதவிகள், அதே போன்று உலர் உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு மூன்றாவது கட்டமாக நாங்கள் கண்டி மற்றும் கம்பளை உடப்பலாத்த பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் அங்கே தற்பொழுது டிக்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட வெள்ள நிலைமை, அதே நேரம் மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரையில் உணர்வுணவு மற்றும் நிதியுதவிகள் கிடைக்காதவர்களை அங்கே அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருக்கும் கிராம உத்தியோகத்தர் மூலமாக தொடர்பு கொண்டு அவர்களின் உதவியோடு இந்த பணிகளை அவர்களுக்காக இந்த உலருணவுப் பொருட்களை கொண்டு சென்று கையளிப்பதற்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த உணவுப் பொருட்களை குறிப்பாக குருநாகல், நாரம்மல, பொறம்பாவ, நட்டிவலகிதர, உடகிதர, பொத்துஹர, வாதாகொட்டுவ, சேம்பலா தஸ்கொட்டுவ போன்ற பல பகுதிகளில் இருக்கும் வர்த்தகர்கள், அதே போன்று பொதுமக்கள் இவற்றை எமக்கு வழங்கியிருந்தனர். அவற்றை நாங்கள் மிகவும் பாதுகாப்பான முறையில், குறிப்பாக நாங்கள் ஏனைய தினங்களிலும் கூட கடந்த 10 தினங்களாக இந்த நிதி சேகரிப்புகள் இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக இந்த நேரத்தில் கூற வேண்டும், தரை மார்க்கமாக, கடல் மார்க்கமாக, ஆகாய மார்க்கமாக, இந்த 3 மார்க்கங்களும் எங்களால் முடிந்த நிதியுதவிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பணியில் நாங்கள் எமது உறுப்பினர்கள் குறிப்பாக அயராது பாடுபட்டு ஈடுபட்டு வருகின்றதை தெரிவிக்க விரும்புகிறேன். மேலும் இதற்காக எமக்கு பலரும் உதவி புரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக வாகன வசதிகளை ஏற்பாடு செய்து தந்தவர்கள், அதற்குரிய நிதி உதவிகளை தந்தவர்கள், அதே நேரம் முப்படையினர் உட்பட போலீசார், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் போன்ற இன்னொரு உறுப்பினர்கள் அவர்கள் எமக்கு அவர்களது பூரண ஒத்துழைப்பை தந்திருந்தனர். எனவே அவர்கள் அனைவருக்கும் எமது சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். මේ පාර ගිහිල්ලා තියෙනනේ.